ஹே காய்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீசல் புல்லட்டை ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் நட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிளோடைய ரைட் சைடில் டேரெக்ட் கீழே இருக்கும். ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணிட்டு அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது ஒரு டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இந்த ஆயில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் கம்பேர் பண்ணுறத விட ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ இது நார்மலாக ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 மந்த் ஓட்டினாலே இந்த மாதிரி பிளாக் ஆகிரும் இந்த இன்ஜின், பிகாஸ் ஆஃப் கார்பன் டெபாசிட் அப்படிங்கிறதுனால. இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா இது 1.5 லிட்டருக்கு மேலே போகுது. ஸோ அதனால் ஆக்சுவலாக 2-3 கேன்ஸ் வச்சு நான் பார்த்திங்கன்னா ஆயில் பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நட்டு இது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டெப்ரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம இதை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கட் பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆயில் லீக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. 0% ஆயில் லீக் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம இந்த டீசல் புல்லட்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயில் லீக் ஆகும் கீழே. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணோம். அண்ட் வாங்க நம்ம ஆயில் எப்படி இன்ஜினில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுடைய ஹெட்டு. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து ஊற்றணும். ஸோ இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 900 to 1000 கிட்ட வந்தது. பண்ணுறதுக்கு கப் இல்லாதனால ஸோ நான் இந்த டெஸ்ட் கேனில் தான் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் போர் பண்ண போகிறேன். இன்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1.2 லிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் நம்ம போர் பண்ணணும் இதில். தென் நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அப்படியே டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. அடுத்ததாக நம்ம இந்த கிளட்ச் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டரில் இருக்க நட் இருக்குது இல்லையா, ஸோ இதை கழட்டினா டோட்டல் செட்டே கலண்டுரும். தென் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஊற்றுறது. தென் கீழே ஒரு சின்னதாக ஒரு நட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் பார்க்கக்கூடிய நட்டு. வாங்க இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் இதை லூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆயிலில் ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே வச்சுக்கோங்க இதை ஆயிலை கேட்ச் பண்ணுறதுக்கு. ஆல்சோ இந்த ஃபுட் ரெஸ்ட் கழட்டினா தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளட்ச் கேஸவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் ரெஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
அண்ட் இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் செயினு, ஸோ இன்ஜின்லேருந்து கிளச்சுக்கு போகிற செயினு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில்லையும் ரொம்பவே பிளாக்காக தான் இருக்குது. இந்த மேலே இருக்க ரப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரிங்குன்னு சொல்லுவாங்க, கிளச் கேஸ் ஓரிங். ஸோ இது போயிருந்துச்சுன்னா இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். பிகாஸ் பழைய இன்ஜின் ஆயிலே தான் மோஸ்ட் ஆஃப் தி மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நீட்டாக கொஞ்சம் டீசல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு புது ஆயில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரிங் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம் புதுசு. ஸோ அதனால் இந்த பழைய கேஸ்கெட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம அந்த ஓரிங்கை வந்து நம்ம ஃபிட் பண்ணி விட்டுடலாங்க. அண்ட் நம்ம இந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளச் கவர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக இந்த கேஸ்கெட் மார்க்கர் போட்டு தென் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிளச் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக உள்ள க்ளீன் பண்ணி இந்த கிளச் கவரையும் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிட்டோம். இப்போ வந்து வாங்க நம்ம ஆயில் எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இந்த கீழே இருக்கிற நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் நட். ஸோ நம்ம மேலே ஊற்றுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தான் இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நட்டையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். தென் இதுக்கு ஊற்றக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம சேம் அதே இன்ஜின் ஆயிலுக்கு என்ன ஆயில் வாங்கினோமோ அதே ஆயில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதுக்கும் சேம் அதே ஃபனல் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஆயில் அப்படியே ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம கீழே ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிடலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏர் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மற்ற பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஃபில்டரு, கிளாத் ஃபில்டர் வந்துருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் டிப் ஃபில்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் கம்ப்ளீட்டாக ஆயிலும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பழைய ஆயிலு. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா ஆயில் லெவலுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம அந்த இன்ஜின் ஆயிலே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
தென் நம்ம ஆயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம கிளிப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம். பட் உள்ளே பார்த்திங்கன்னா புது டீசல் ஃபில்டர் தான் இருந்துச்சு. ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினுக்கு வந்து லூப் பண்ணோம். பிகாஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்குது இந்த செயின். ஸோ இதில் அப்படியே விட்டோம் அப்படின்னா சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நம்ம லூப் அடிச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செயின் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் செயின் லூப் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஆயில் கூட நீங்கள் இது பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் ஓல்டு டைப் செயின் இதெல்லாம். ஸோ இதில் வந்து அந்த ஓரிங் அது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோர்க் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வெயிட்டும் ஜாஸ்தி, வைப்ரேஷன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சேம் அதே இன்ஜின் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 to 300 ml வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் ஆயில் வந்து பிடிக்கும். ஸோ அதான் நம்ம இப்போது சேஞ்ச் பண்ண போகிறோம். தென் நம்ம அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணதுக்கப்புறம் இந்த நட் மேலே ஒன்று இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக டைட் வச்சிடணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் பார்த்திங்கன்னா லைட்டாக லீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபோர்க் ஆயில் எப்படி ட்ரைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்க்கோடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணாலே வந்து ஆயில் ட்ரைன் ஆயிடும். ஆக்சுவலி நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5 HP டீசல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் ஆயில் பிடிக்குமா, இல்லை 1.5 லிட்டர் பிடிக்குமா, 1 லிட்டர் பிடிக்குமாங்கிற டவுட் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஊற்றக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் தனி, தென் கிளச் தனி, தென் கியர் பாக்ஸ் தனி,
ஸோ தனித்தனியாக நம்ம ஆயில் ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 325 சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஆயில் வந்து பிடிக்கும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் பைக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் தென் கிளச்சு கியர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக இருக்கும். ஸோ இது வந்து யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின்பாங்க. ஸோ ஒட்டுக்காக இருக்கனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் கிட்ட பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த இன்ஜினும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ml ஆயில் பிடிக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே பிடிக்கும். பட் நம்ம டீசல் புல்லட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நம்ம நிறையா ஊற்றினோம் அப்படின்னா ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வண்டியோடைய பிக்கப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ கைஸ்.